இங்க முத்து, மீனா 2 பேருமே நைட்டு நல்ல விதமா பேசிக்கிறாங்க. அதாவது தாங்கிட்ட இருக்க பிரச்சனைய பத்தியும் இங்க முத்து சொல்லிர்றாங்க. "இதுக்கப்புறம் நான் வந்து உங்க வீட்டுக்கு உன்னைய போக வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். உன் தம்பிகிட்ட பேச வேண்டாம்னு சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்லி, இங்க 2 பேரும் சமாதானமாகி ரொம்ப சந்தோஷமா ஸ்வீட் சாப்பிட்றத பார்த்து எங்க விஜயாவுக்கு ரொம்பவே கொழுந்து விட்டு எரியுது. பக்கத்துல வர விஜயா கிட்ட, "இந்தாங்க அத்த ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு" சொல்லி குடுக்க போக, இங்க இதெல்லாம் பார்த்துட்டு இங்க ரொம்ப கோவத்தோட உள்ள போயிடுறாங்க விஜயாவும். அடுத்த நாள் பொழுது விடியுது. இங்க மீனா ரொம்ப சந்தோஷமா வேலைய பார்த்துட்டு இருக்க. முத்து வந்துட்டு இங்க மீனாப்பு செய்ற இன்னொன்னையும் வாங்கி சாப்பிட்றத பார்த்த அண்ணாமலைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ணாமலை கேட்குறாங்க, "என்னப்பா முத்து, இப்போ பிரச்சனை சரியாயிடுச்சான்னு சொல்ல?" "அதெல்லாம் நைட்டே சரியாயிடுச்சுப்பா. எங்களோட பிரச்சனை எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு சொல்ல." இதை கேட்டால் எங்கள் விஜயாவுக்கு எது என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப அமைதியாக இருக்காங்க. முத்துவுக்கு அந்நேரம் பார்த்து ஃபோன் வருது. "எங்கடா முத்து இருக்குன்னு செல்வம் கேட்க, "நான் வீட்டில் தாண்டா இருக்குன்னு சொல்கிறாங்க." "சரிடா முத்து, ஒரு அவசரமான சவாரி எனக்கு வந்தது. அதை நான் உனக்கு அனுப்பி விட்டுருக்கேன். நீ வந்து அந்த சவாரியை எடுத்துகிட்டு போறியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகணும்." அப்படின்னு செல்வமும் சொல்கிறாங்க. "அப்படியா, சரிடா நான் வரேன்னு" சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வச்சுட்டு ரொம்ப அவசரமாக மீனாகிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவும் கிளம்பி போங்க. இவங்க பிரச்சனையெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேது, இப்படிலே இருக்கணும் புருஷன் பொண்டாட்டினான்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை ரொம்ப பெருமையாக பேசிட்டு உள்ளே போக, அப்போ அங்கே நிற்கிற இங்கே ரோஹிணியும் விஜயாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே இங்கே கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. கிச்சனுக்குள்ளே மீனா சமைச்சிட்டு இருக்க. 2 பேரும் உள்ளே போக, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மீனான்னு?" எங்கள் ரோஹிணி கேட்குறாங்க. "என்ன ரோஹிணி, உங்களுக்கு எதுவும் வேணுமான்னு?" மீனா கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு" சொல்லிட்டு எங்கள் வாட்டர் பாட்டிலில் தண்ணியை மட்டும் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இருக்கும்போதே எங்கள் விஜய் கேட்குறாங்க, "என்ன சொக்குப்படி போட்டு மயக்கினாலோ தெரியல, 2 நாளைக்கு கூட இவங்க சண்டை இருக்க மாட்டேதுன்னு சொல்ல." "ஏன் அதில் உங்களுக்கு எதுவும் வருத்தமா என்ன? பெத்த பிள்ளைங்க தான் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா என்ன?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட விஜயா, "என்னோட மற்ற பசங்க சண்டை போட்டால் எனக்கு கவலையாக இருக்கும், ஆனால் முத்துவை பற்றி கவலைப்படுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் மீனாவுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. மீனாவும் இதை கேட்டதும் கேட்காத மாதிரியும் தன்னுடைய வேலைகளை கிச்சனில் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, "ஏண்டி, கொஞ்சம் நாளை கூட நீங்கள் வந்துட்டு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறது இதெல்லாம் வந்துட்டு சும்மா ட்ராமாவா? வீட்டில் எல்லாரும் உங்கள் மேலே இறக்கப்படணும், இல்லை எல்லாரோட பக்கமும் உங்கள் பக்கம் திருமணங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்களா? இல்லை நிஜமாவே சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்களா? ஏன்னா உங்கள் சண்டையெல்லாம் ஒரு நைட்டு கூட தாங்க மாட்டுதே. அப்படி என்னத்தை காட்டி மயக்கினியோ தெரியல. இப்போ அவன்லாம் நீ சொல்கிறதை பேச்சு கேட்டு தான் உன் பின்னாடி சுற்றிட்டே இருக்கான். என்ன பண்ணியோ அந்த வித்தையை கொஞ்சம் இங்கே எனக்கும் சொல்லி கொடுத்தனா, நானும் அதெல்லாம் பார்த்து பழகி பண்ணேன்னு" சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் மீனாவுக்கு, "ஏன் எதுக்காக இப்படி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியே இல்லைன்னு" எங்கள் மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹிணியை பார்த்து, "ஏ ரோஹிணி, நீங்களும் தான் மனோஜ் கூட எத்தனை தடவை பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் வராத பிரச்சனையே கிடையாது. அவர் உங்ககிட்ட மறைக்காத விஷயமே கிடையாது. உங்கள் 2 பேருக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் அதுக்காக இது வரைக்கும் பேசாமல் இருந்துகிட்டே இருக்கீங்களா? ஏன் நீங்கள் பேசி சமாதானம் ஆகக்கூட இல்லையா?" அப்படின்ற மாதிரி கேட்க, "இப்போ எதுக்கு நீ மனோஜை பற்றி பேசுகிற?" அப்படின்னு எங்கள் மீனா கிட்ட கோவப்பட, "நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படி தானே இருக்குது. இந்த வீட்டில் எனக்கும் இவருக்கும் மட்டும்தான் சண்டையே நடக்கிற மாதிரில நீங்கள் பேசுகிறீங்க. மற்ற யாருக்கும் இந்த வீட்டில் பிரச்சனையே வரலையா, இல்லை சண்டையே போட்டுக்கலையா? இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனால் தேவையில்லாமல் என்கிட்ட எதுக்காக இங்கே இதை வந்து பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அதுதான் இப்போ புரியலைன்ற மாதிரி மீனா கேள்வி கேட்குறாங்க விஜயாவை பார்த்து. அப்போ தான் இங்கே முத்து அவசரமாக ஃபோனை வச்சுட்டோன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு ஓடி வரேன். இங்கே கிச்சனில் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே காதில் விழுகுது. என்ன இது, என்ன தான் நடக்குதுங்கன்னு இங்கே போய் கேட்குறவங்களுக்கு இங்கே ரோஹிணியும் விஜயாவும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காத மொத்த எல்லா விஷயத்தையும் கேட்டுறாங்க. இங்கே மீனா பார்க்குறாங்க, பின்னாடி முத்து நிற்கிறத. முத்துவை பார்த்துட்டு, "என்னங்க நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு?" சொல்லி கேட்க, "வீட்டுக்கு இப்படி ஏதாவது மறந்து வச்சுட்டு ஓடி வரும்போது தானே தெரியுது இந்த வீட்டில் யார் யார் ஒன்று எப்படி நடத்துகிறாங்கன்ற விஷயம்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, "இப்போ உங்களுக்கு என்ன தேவை, என்ன தெரிஞ்சுக்கணும்? எதுக்காக இப்படி மீனா கிட்ட நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டது உங்களுக்கு ஒரு குத்தமாக தெரியுதா?" அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் விஜயா எதுவுமே பேசாமல் நேராக ஹாலுக்கு போக, ரோஹிணியே பின்னாடியே போகிறாங்க. "நில்லுங்க பார்லரம்மா, நின்னுமா, நானும் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்களும் போயிட்டே இருக்கீங்கன்னு" சொல்லி இங்கே தன்னோட அம்மாவை பார்த்து கேள்வி கேட்க, "என்னாச்சுடா முத்துன்னு?" அண்ணாமலை கேட்குறாங்க. "இல்லைப்பா, நான் ஃபோனை மறந்துட்டு போயிட்டேன். ஃபோனை பேசிட்டு இதே ஹாலில் இங்கேயே வச்சுட்டு கார் சாவியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி ரிட்டன் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு வரலான்னு வந்தா இங்கே மீனாவை இவங்க நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறாங்க." அப்படின்னு மாதிரி சொல்ல, "என்ன விஜயா, என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எப்படி சொல்வாங்க, "இங்கே நீயும் முத்துவும் எப்படி சேர்ந்தீங்க, எப்படி சண்டை போட்டீங்க, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அவசியமானு சொல்ல, "நான் உன்னோட நல்லதுக்காக தானே பற்றி யோசித்தேன். உன்னோட நல்லதுக்குன்னு சொல்கிறத விட இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் யோசித்தேன். இவன் என்னடானா உன் பேச்சை கேட்காம உன்னோட சொல் பேச்சை எதையுமே கேட்க மாட்டான். அவள் பாட்டுக்கு பூ எடுத்துகிட்டு போகிறான், பூ கொடுக்குறேன்னு சொல்லி வேறு எங்கே போயிட்டு வராளா என்னன்னு கூட நமக்கு தெரிய மாட்டுது. இங்கே நீ அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகும் உன் பேச்சை கேட்காம உன்னை மதிக்காமல் போனவகிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு?" அப்படின்ற மாதிரி விஜயாவும் கேள்வி கேட்க, "அது எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயம், அதை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு சொல்ல, இங்கே புருஷனோட பேச்சை மதிக்காத எந்த குடும்பமும் உருப்பிட்ட மாதிரியே கிடையாது.
அப்படியா? அப்படி பார்த்தா நீங்கள் தான் அப்பாவோட பேச்ச இது நாள் வரைக்கும் மதிச்சு நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு எங்க முத்துவும் சொல்றாங்க. எங்க விஜயா பதில் இல்லாம நிக்க, இங்க பாருங்க, இங்க ஆன்டி சொல்றது வேற விஷயம். நீங்க அத தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு இங்க ரோஹிணி முத்துவ பார்த்து சொல்ல, முத்து நான் எல்லாமே சரியா தான் புரிஞ்சிருக்கேன். இதுல யாரும் வந்துட்டு எந்த கருத்தும் சொல்ல வேண்டியதில்ல. அது எதுக்கு என்னோட பிரச்சனையில நீங்க மூக்க நுழைக்கிறீங்க? அவங்கவங்க குடும்ப விஷயத்த அவங்கவங்க பார்த்துக்கிட்டா போதாதான் நாங்க பிரச்சனை பண்றோம், செய்றோம். இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லையா? இதுல நீங்க ஏன் மூக்க நுழைக்கிறீங்கன்னு சொல்ல, எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கும்போது கேள்வி கேட்டு தானே ஆகணும். இதே தானே நீங்களும் பண்ணீங்க. எனக்கும் மனோஜுக்கும் பிரச்சனை வந்தாலும் அதுல நீங்க கருத்து சொல்றேன்னு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு தான் போவீங்க அப்படின்னு எங்க ரோஹிணியை சொல்ல, அப்படி சொல்லு ரோஹிணி, இவன் என்னைக்கு யாரை இந்த வீட்டில் மதிச்சு பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்க விஜயாவும் முத்துவையும் மீனாவையும் சேர்த்து வச்சு திட்டிட்டு இருக்காங்க. உன்னைங்க அண்ணாமலை கேட்குறாங்க, இப்போ எதுக்கு நீ மீனாவை தேவையில்லாமல் பேசுகிற? அவள் அவங்க அம்மாவை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரதும் தம்பியை போய் பார்க்க போகிறதும் அந்த திருட்டு குடும்பத்தோட இவ ஏதாவது பேச்சுவார்த்தை வச்சுக்க போய் பின்னால் அது பெரிய பிரச்சனையாகி முடியாதா? அவன் ஏதாவது ஒரு பெரிய சிக்கலில் மாட்ட தான் போகிறான். அதனால் நம்ம குடும்பமும் சேர்த்து சிக்க தான் போகுது. அதுக்கு தான் சொல்கிறேன், இவளோட இந்த போக்குவரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாலே போதுமே. போகவே வேண்டான்னு தான் நானும் சொல்கிறேன். இந்த முத்து சொன்னதை நினச்சி நானும் சந்தோஷப்பட்டேன். இப்போ என்னடானா அவன் போக சொல்லி எங்கள் மீனாவுக்கு கால் கொடுத்து நின்றுட்டு இருக்கான். இது என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு சொல்ல, நீ ஓவரா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்க விஜயா, எதுக்காக இப்படி அந்த குடும்பத்து மேலே இவ்வளோ வீண்பழி போடுற அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே முத்து கேட்குறாங்க, அப்போது இங்கே மீனாவோட தம்பி திருட்டு குடும்பம் அப்படின்றனால தான் மீனா போக வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படி தானே எங்கள் விஜயா சொல்ல, ரோஹிணி ரொம்ப அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரோஹிணிக்கு இங்கே நல்லாவே புரியுது. உடனே அடுத்து இங்கே முத்து என்ன கேட்க போகிறாங்கன்னு. முத்து இங்கே ரோஹிணி நினச்ச மாதிரியே அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அப்படி பார்த்தா இங்கே அதான் திருட்டு பையன் சத்யான்னு சொல்கிறீங்களே, அதை விட மோசமான திருடன் தான் நம்ம வீட்டில் இருக்கானே. அப்படி பார்க்கையில் கூடவே வச்சிட்டு இருக்க இந்த திருடனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா பேச்சு பேசுகிறேன்னு இங்கே விஜயா வந்து கேள்வி கேட்குறாங்க. திருட்டு பையனா? எல்லாருமே திருட்டு பையன் தான். இவனும் திருடன் தான், அவனும் திருடன் தான். அவன் பைக்க திருடான்னு சொல்லி இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. அப்போ அதை விட அதிகமான திருட்டு வேலை தான் இந்த வீட்டில் இருந்து மனோஜும் பார்த்துட்டு இருக்கான். அப்படிப்பட்டவனை என்ன பண்ணுறது? அவன் இந்த குடும்பத்திலே இன்று நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஒரு கஷ்டத்தை கொண்டு வர மாட்டானா? அதை பற்றி நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அங்கே நீங்கள் சத்யாவை பற்றி பேசிட்டீங்கன்னா நான் மனோஜை பற்றி பேச வேண்டியது வரும். நீங்கள் சத்யாவை பார்க்குறதுக்கோ உங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கோ மீனாவை போக வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த வீட்டில் மனோஜோ இங்கே இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. அவன் உங்கள் மேலே சத்தியம் பண்ணிட்டு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அது தெரியாமல் நீங்களும் இப்போ இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி இங்கே விஜயாவை பார்த்து முத்து கேட்க, விஜயாவுக்கு பதிலே இல்லை. அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டே இருக்காங்க. இங்கே அண்ணாமலையும் அவன் கேட்குறது சரிதானே விஜயா? அப்போ நீ அந்த குடும்பத்தை தப்பாக சொல்லும்போது நம்ம குடும்பத்துலேயும் அதை விட பெரிய திருடன் இருக்கத்தானே செய்கிறான். இங்கே அவன் ரோஹிணியையும் விஜயாவையும் பார்த்து சொல்ல, ரோஹிணி அப்படியே தடுமாறி நிற்கிறாங்க. என்ன பார்லரம்மா இவ்வளோ நேரம் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, இப்போ உண்மைன்னு வரும்போது அப்போ மட்டும் அமைதியாக நிற்கிறீங்க, அப்பயும் அதே வார்த்தையை நீங்கள் பேச வேண்டியதானு சொல்லி இங்கே ரோஹிணியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ரோஹிணிக்கும் பதில் இல்லாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி நான் இல்லாத நேரத்தில் மீனாவை பற்றியும் மீனோட குடும்பத்தை பற்றியோ பேசுகிறது இதுதான் கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பற்றி பேசுனீங்கன்னா எங்கள் மனோஜோட நிலைமை என்னாகும்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் நான் எடுக்க வேண்டிய எல்லா முடிவையும் சீக்கிரமாக எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு நான் பெரிய தொந்தரவை கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி மிரட்டிட்டு எங்கள் விஜயாவையும் பார்க்குறாங்க. விஜயாவும் ரோஹிணிக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் எங்கள் மீனாவை பார்த்து முறைக்க, இப்போ எதுக்கு அவளை பார்க்குறீங்க? அவள் இந்த வீட்டில் அமைதியாக இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை. மீனா அப்படின்ற மாதிரி எங்கள் மீனாவை பார்க்க, என்னங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் உன் குடும்பத்தை பற்றி தானே பேசினாங்க, உன் தம்பியை பற்றி தானே பேசினாங்க, என்கிட்ட கோவப்படுறேன், இப்போ இவங்க பேசும்போது மட்டும் அமைதியாக நிற்கிறேன்னு சொல்லி நான் மீனாகிட்ட சொல்ல, மீனா உடனே இங்கே நான் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் நான் இந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கே முக்கியமாக மாமாவுக்காக மட்டும்தான் அமைதியாக இருந்துகிட்ருக்கேன். மற்றபடி இந்த இடத்துல எங்கள் அத்தைக்கு பதிலாக வேறு யாரோ இல்லை ரோஹிணிக்கு பதிலாக இன்னும் வேறு யாரோ இறந்துருந்தாங்கன்னா நான் நடந்துக்கிட்ட விதம் நான் கண்டிப்பாக வந்து என் வாயால் பேசியிருக்க மாட்டேங்க, என் கை தான் பேசியிருக்குன்னு சொல்லி எங்கள் விஜயாவையும் ரோஹிணியையும் பார்த்து முறைக்க, இப்போ கூட அவள் உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை உங்கள் இடத்துல இந்த வீட்டில் நடுகாலில் என்னென்னு வேறு யாராவது கேள்வி கேட்டிருந்தா அவள் நடந்துக்கிட்ட விதம் அவள் சொன்ன மாதிரி அதுதான் நடந்திருக்கும். நீங்கள் அமைதியாக போகிறது உங்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி இங்கே விஜயாவை பார்த்து மிரட்டேன். இங்கே முத்து மீனா 2 பேரும் எதிர்த்து நிற்கிறத பார்த்து விஜயா ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்க. முக்கியமாக ரோஹிணிக்கும் எதுவுமே சொல்ல முடியலை. ரோஹிணி விஜயா 2 பேருமே அதிர்ந்து போய் நின்றுட்டுருக்கேன். இங்கே முத்து வந்து மீனாவை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒவ்வொரு இடத்துலையும் நானும் உனக்காக வந்து நின்றுட்டுருக்க முடியாதுல்ல. இப்போ நீ பேசினதெல்லாம் சரிதான், ஆனால் இது நான் சொல்லாமலே நீ பேசியிருந்திருக்கணும். இனிமேல் பேச கற்றுக்கோ. எந்த இடத்துலையும் பயந்து நிற்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல, நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நான் பயப்படணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம பேசுகிறதுனால மற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அமைதியாக இருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சுக்காம என்னை எல்லாரும் காயப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை
இருக்குல்ல அதை மீறும் பொழுது என்னோட உண்மையான குணத்தை இவங்க எல்லாமே பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி இங்கே ரோஹிணியையும் விஜயாவையும் பார்த்து சொல்கிறாங்க. இதை பார்த்த முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே மீனாட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ தான் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கு மீனா. நான் வெளியில் கிளம்பி போயிட்டு வரேன். உனக்கு உங்கள் அம்மா தங்கச்சி தம்பியை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா நீ நேராக வீட்டுக்கு போயிட்டு வா. யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அப்படியே சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன்னு இங்கே ரோஹிணியையும் விஜயாவையும் பார்த்து ரொம்ப கடுமையாக பேசிட்டு முத்து வெளியில் கிளம்பி போக இங்கே அதே நேரம் சரி மாமா நான் பூ கொடுத்துட்டு அப்படியே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், தம்பியையும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேணும்னே சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் தாங்க முடியாத ஒரு எரிச்சலை தான் நின்றுட்டுருக்காங்க.